ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தர்மேந்திரன். என்ன அப்படின்னா, அஜித் சாரோட குட் பேட் அக்லி மூவி பார்த்தாச்சு. ஸோ யூஸ்வலி எல்லா ஃபிலிம்லேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஆஃப் கேவலமாக. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து ஓகே கொஞ்சம் நல்லா போச்சு. அதுவும் எதனால் நல்லா போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதனால் நல்லா போச்சு அப்படின்னா, பழைய சாங்ஸ் வந்து வச்சுருந்தாரு. அந்த பழைய சாங்ஸ் கேட்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு குஷி வந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு இன்ட்ரொடக்ஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் படம் நார்மலாக போகிற ஃபீலே வந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பில்டப்ஸ். படத்தில் பில்டப் இருக்கலாம், பில்டப்பில் படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எக்ஸாம்பிள். ஃபுல்லாக வந்து பில்டப். கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அஜித் சார் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பயங்கரமான ரெட் டிராகன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிற ஒரு கேங்ஸ்டர், வேர்ல்டே பார்த்து பயப்படுற ஒரு கேங்ஸ்டர். இவருக்கு ட்ரிஷா கூட மேரேஜ் ஆகுது, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து நீ தொடக்கூடாது, இவன் பாஸ்ட்டை மாற்றிட்டு வான்னு சொல்லி ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பாஸ்ட்டை மாற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லி சரண்டர் ஆகி 15-17 வருஷம் வந்து ஜெயிலே வந்து நல்லவராக இருக்கார். இப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவரோட பையன் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 18 வயசில் அவரை கடத்திடுவாங்க. ஸோ அந்த எந்த பையனுக்காக நல்லவராக திரும்பி ஜெயிலுக்கு போனாரோ அதே பையனுக்காக திருப்பி அந்த கேங்ஸ்டர் ஃபார்மேட்டை திருப்பி கொண்டு வருவார். அதுதான் இந்த மூவி. ஸோ யூஸ்வலி இப்போ இருக்கிற எல்லா மூவிஸ்லையுமே வந்து என் குடும்பத்துக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. கோட்லேயா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மூவிலையாக இருக்கட்டும் அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. ஆனால் அதே மாதிரி எல்லா மூவிலையும் பழைய சாங்ஸை போடுறதும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த டைரக்டர் ஆத்திக் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய மூவிஸ்லேருந்து காப்பி எடுத்து அப்படியே போட்ட மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோட் மூவியில் வந்து விஜய் சார் நடித்த பழைய மூவிஸோட பேர் அதெல்லாம் அங்கங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பழைய மூவிஸோட பேர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூவி கான்செப்டே விஸ்வாசம் கான்செப்ட் தான். விஸ்வாசம் மூவியில் வந்துட்டு எப்படி ஒரு நல்ல அடிதடி பண்ணுற ஒரு தூக்குதோரை வந்து அதே மாதிரி பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு பொண்ணை பார்க்காம ஏங்கி தவிச்சிட்டு இருப்பாரு. லாஸ்ட்டில் ஒரு சான்ஸில் போய் குழந்தைய காப்பாற்ற போவார். அந்த மாதிரி தான் இங்கேயும் பொண்டாட்டி சொன்னா அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தைக்காக ஜெயிலுக்கு போவார். அங்கே சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். பட் இங்கே சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே எந்த ஒரு சீனுமே வந்து கரெக்டாக லாஜிக்காக வந்து அடுக்கின மாதிரியே இருக்காது. ஒரு கேங்ஸ்டரும் மாற்றி பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி இவன் இப்படின்னு பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கதை அப்படிங்கிறத தாண்டி அந்த கதையை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதை என்னதான் அவருக்கு சொல்ல தெரியலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டேரக்டருக்கு கதை சொல்ல தெரியலை, லாஜிக்காக ஸ்டோரியை அழகாக அடுக்க தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அங்கே தான் கொஞ்சம் நார்மலாக ஓகே மூவி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம அர்ஜுன் தாஸ் தான் வந்து வில்லன், டபுள் ஆக்ஷன். அவரோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பழைய சாங் போட்டு தான் அவர் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சிம்ரனோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழகாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே வந்து பழைய சாங்ஸ் தான். இதுவும் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு பழைய சாங்ஸ் போடுறது. மார்க் ஆண்டனிலையும் அதை தான் பண்ணியிருந்தாரு. லாஜிக்காக எதுவுமே இருக்காது, பட் ஃபன் இருக்கும். விஸ்வாசம்ல ஃபன்னையும் பாசத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே அவர் அதை ட்ரை பண்ணியிருக்காரு, சேம் கான்செப்டை காப்பி பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரால் பேலன்ஸ் பண்ண முடியலை. ஃபன்னுன்னு சொல்கிறாங்க, அங்கே சிரிப்பு எதுவும் வரல. எந்த காமெடிக்கும் எனக்கு சிரிப்பு வரல. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் அந்த பழைய சாங்லாம் போடும்போது ஜாலியாக இருந்தது. பட் அந்த காமெடி எதுக்கும் எனக்கு சிரிப்பு வரல, பில்டப்க்கு எதுக்கும் எனக்கு சந்தோஷம் வரல, அண்ட் இமோஷ்னல் பாண்டிங் எதுக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த ஃபீலை எடுத்துகிட்டு போகணும்ல. எனக்கு அப்படி எதுவுமே வரல. அப்பா என் பாசம் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க திருப்பி என் பொண்டாட்டிக்காக நான் இதை பண்ணேன், என் பையனுக்காக இதை பண்ணேன்னு அடுத்து சொல்லும்போது அவ்வளோ பெரிய விஷயமா காட்டுறது. அந்த கனெக்ஷன், அந்த பாண்டிங் சுத்தமாக நமக்கு அந்த ஃபீல் ஆகவே ஆகாது. இது ஒரு பெரிய லேக் தான். செகண்ட் ஹாஃபில் ஓரளவு கரெக்டாக கொண்டு போனவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் அழகாக கொண்டு போயிருக்கலாம். என்னென்னா தலை, ஏகே, நம்ம கடவுளே, அஜித், நம்ம ஃபேன்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் திருப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அதையே காட்டின மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து நம்ம டேரக்டர் ஆத்திக் வந்து ஒரு நல்ல டேரக்டர்னு சொல்கிறத விட அஜித் சாரோட நல்ல ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது அந்த படம். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போடும்போது மட்டும் கண்ணை மூடிட்டு பாருங்கள். தேங்க்யூ.